எனக்கு மற்ற மாநிலங்களின் நிலவரம் பற்றி தெரியாது. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையில் நிறைவாக உள்ளோம். ஆங்கிலமும் தமிழும் மட்டுமே போதும் என்பது குறித்து தெளிவாக இருக்கிறோம். நான் படித்த பள்ளி ஒரு ஆங்கில வழிக்கல்வி. என் விருப்ப மொழி தமிழ். என் மகளும் அதே போன்ற ஒரு பள்ளியில் தான் படிக்கிறாள். இது எங்களுக்கு எந்த வகையிலும் பாதகமாக அமையவில்லை. பல ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் இங்கு வந்து வேலை செய்கிறார்கள். நாங்கள் அவர்களை வரவேற்கிறோம். ஆனால் அவர்கள் யாருமே தமிழ் மொழி கல்வி பயின்றதில்லை. தமிழ் எழுத படிக்க தெரியாது, பேசவும் தெரியாது. ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து வேலை செய்கிறார்கள். ஆனால் சிறிது காலத்திலேயே அவர்கள் தமிழ் கற்றுக்கொள்கிறார்கள். அதே போல தமிழ்நாட்டிலிருந்து வேறு மாநிலங்களுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இந்தியில் தான் பேச வேண்டும் என்றால் அவர்களும் இந்தி கற்றுக்கொண்டு விடுவார்கள். எனவே இதை கட்டாய மொழியாக்கப்பட வேண்டும் என்பதற்கு எந்த காரணமும் இல்லை. ஒரு மொழியை கற்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதை கற்றுக்கொள்வார்கள். அதை கட்டாயமாக்குவது முற்றிலுமாக ஏற்க முடியாத விஷயம். மத்திய அரசு மூன்றாவது மொழி கற்றுக்கொள்வதை பற்றி பேசும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் அது இந்தியாக இருக்க வேண்டும் என்றுதான் கூறுகின்றனர். இந்தி மொழி பேசப்படும் எந்த ஒரு வட மாநிலத்திலும் அரசு பள்ளியில் படிக்கும் ஒரு சராசரி மாணவன் இந்தி, ஆங்கிலம் மற்றும் மூன்றாவதாக வேறு மொழியில் திறமை பெற்றிருக்கிறானா என்று நான் கல்வி அமைச்சரை கேட்க விரும்புகிறேன். அது உண்மை என்றால் அதன் புள்ளி விவரங்களை வழங்க முடியுமா? இரண்டாவதாக, உலகில் ஏதோ ஒரு அறிவியல் பேப்பர் குறிப்பாக இந்தியில் மட்டுமே உள்ளது. எனவே எங்கள் மாணவர்கள் இந்தி கற்றாக வேண்டும் என்று இவர்களால் கூற முடியுமா? அந்த பேப்பரை எங்களுக்கு காட்ட முடியுமா? உலகில் தொழில்நுட்பம், வணிகம் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் உள்ளன.